சார், மார்ட்டின் வந்திருக்காரு. சரி, வர சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா இருக்குமாடா? அதெல்லாம் இல்லடா, சும்மா தான் இருக்கும். வீடு பாத்துக்கலாம், எனக்கு அதெல்லாம் பயமே இல்ல. சும்மா உங்களுக்கு ஒரு இங்க வேலை பாருங்க, இல்ல. உள்ள போங்க. ஏய் வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இது யாரு? மார்ட்டினோட உயிர் தோழன் சார். வெளியே போய் நில்றா. ஓகே சார். எதுக்கு சார் வர சொன்னீங்க? என்னாச்சு? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான். ஐயோ சார், எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. சாரி சார், உங்களை கூப்பிடவே மறந்துட்டேன். நீங்க கட்டாயப்படுத்தினீங்கன்னா உங்களுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாம இன்னைக்கே பொண்ணை பார்க்க போலாம். ஏய், வாயை மூடிட்டுறா பேசாம. நீ அந்த ஆனியோட வீட்ல திருட போனியா? அப்பாதான் விஷயமா? அத நான் சும்மா போனேன் சார். நீ அந்த ஜட்ஜுக்கு லவ் லெட்டர் கொடுக்கும் போது அன்னைக்கு எஸ்ஏ போஸ்டிங்ல நீ பார்த்த ஆள் இல்ல. இப்ப நான் என்ன ஏமாத்தணும்னு நினைச்சேன்னா ஸ்டேஷன்ல வச்சு தோலை உரிச்சிருவேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு உன்னால கக்கூஸ் கூட போக முடியாது. இனி அந்த பொண்ணு வீட்டு பக்கம் நான் உன்னை பார்க்கவே கூடாது. சார், வேற ஏதாவது பொண்ணு வீட்டுக்கு போனா பிரச்சனை இல்லைல்ல? அந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தனா உன்னை முட்டிக்கு முடி தட்டிடுவேன். வரேன் சார். வெளியே போடா. மார்ட்டின் யாரா அந்த ஆளு? யாரு? என்னையே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். எனக்கு எங்க எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப நான் வருவேன். நீ என்ன வேணா பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். இருப்பீங்களா? சாயங்காலம் சரக்கு வாங்கி வைக்கிறேன், வாங்க பார்ட்டி பண்ணலாம். ஓகே. ப்ரோ, நண்பன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறேன். வண்டியில ஏறா. ச்சே, நம்ம நிலைமை என்ன இப்படி ஆயிடுச்சு. இந்த ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஹலோ, நீ எங்க இருக்க? இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்லயா? நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போன? சர்க்கிள் என்ன பார்க்கணும்னு சொன்னாரு, அதனால வந்தேன். அப்புறம் வில்லியம்ஸ் விஷயத்தை பத்தி பேசுறதுக்காகவும் தான். அவர் ரொம்ப கோவமா இருந்தாரு, அதனால அந்த விஷயத்தை பத்தி நான் பேசவே இல்லை. ஏய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்கேன். டேய், நீ நாளைக்கு கொச்சின் கண்டெய்னர் டெர்மினல்ல போய் பிரேசில்ல இருந்து வந்திருக்க நம்மளோட சரக்கை கிளியர் பண்ணி நம்மளோட குடோனுக்கு எடுத்துட்டு வந்துரு. சரி. அங்க கஸ்டம்ஸ்ல ஏதாவது கேட்டா கொஞ்சம் காசு கொடுத்துரு. வேற ஏதாவது இருந்தா கால் பண்ணு. ஓகே விக்ரம் சார். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். டேய், வண்டி ஏறா. ஏம்மா, உன்னை போலீஸ்காரங்க ஏதாவது துன்புறுத்துனாங்களா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுவும் அவளை கேட்காத. உனக்கு நாங்க என்ன குறை வச்சோம்? எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ண? நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துப்பேன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இந்த வயசுல காதலிக்கிறதெல்லாம் தப்புன்னு அப்பா சொல்லல. ஒரே பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதான் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ஒரு பாரமா? நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். இல்லம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வெளிநாட்டுல இருந்து ராஜன் போன் பண்ணிருந்தாரு. அந்த யூடியூப் சேனல்ல நியூஸ் பார்த்தாராம். எவ்வளவு அசிங்கமாயிடுச்சு தெரியுமா? நான் ஒரு லைவ் போட்டா முடியற பிரச்சனை தான் இது. எப்படியும் சுத்தி வளைச்சு ஏன் மேலதான் தப்புன்னு சொல்ல போறாங்க. நீங்க போய் குடிச்சிட்டு வந்து தூங்குற வழியை பாருங்க. குடு. டேய், இதை எடுத்து ஆடுறா. எல்லா பிரச்சனையும் உடனே தீரும். ஏன் பிரச்சனை எல்லாம் முடியாதுடா. அவ அந்த மாதிரி காரியத்தை பண்ணி வச்சிருக்கா. நான் இந்த ஊர்க்காரங்க முகத்துல எப்படிடா முழிப்பேன்? அதுக்கு அவ என்னடா தப்பு பண்ணா? தப்பு பண்ணி காசு வாங்கினது அந்த பையன் தானே. அத கேள்விப்பட்டப்ப என்னோட மனசு உங்களுக்கு சொன்னா புரியாதுடா. என்னோட பொண்ண நான் ராணி மாதிரி வளர்த்தேன். கவலைப்படாதடா. இந்த போன்ல இல்லாத போதே நிம்மதியா தான்டா இருந்துச்சு. இப்ப என்னடா இது இல்லாம வாழ முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். பாவம் பொம்பளை பிள்ளைங்க ஏதேதோ சொல்லி ஏமாத்திடுறானுங்க இந்த பயலுக. படிக்கிறதுக்கு போன் வேணும்னு சொல்லி என் மொபைல வாங்கினது இதுக்காகத்தான். நீ தைரியமா இரு, அவன் மாறிடுவா. நீ இப்ப போய் அவகிட்ட இதை பத்தி எதுவும் கேட்டுக்காது, சரியா? காலம் மாறி போயிடுச்சு. அவ ஏதாச்சும் பண்ணிக்க போறாடா. டேய், முதல்ல இத புடி, ஒரு ரவுண்ட் ஆடுறா, எல்லாம் சரியாயிடும் சொல்றல.
நீங்க வந்துட்டீங்களா? நீங்க எங்க போய் தொலைஞ்சீங்க? உங்களுக்கு எத்தனை தடவை நான் ஃபோன் பண்றது? அது என் போன்ல சார்ஜ் இல்ல, போலீஸ்காரங்க கையில இருந்துச்சுல்ல, அதான். அவங்க அது சொல்லதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இதோ இத பாருங்க, அவ எழுதி வச்சுட்டு போனது. என்னது இது? நீங்க படிச்சு பாருங்க. என்னால உங்க நிம்மதி போகல. நான் இங்க இருந்து போறேன். എന്നെ ഏമാത്തനവനെ പഴി വാങ്ങരുത്. എന്നെ വഞ്ചിച്ചവരോട് പകരം വീട്ടാൻ കവലപ്പെട വേണം. എന്നെ ഓർത്ത് നിങ്ങൾ വിഷമിക്കരുത്. நான் தான் அவகிட்ட சொன்னல, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க எங்க போவேனா? இது பாருங்க, நீங்க குடிச்சிருக்கீங்க. சொன்ன கேளுங்க, எங்க போறீங்க? டிக்கெட் அண்ணா ஒரு மந்தவெளி. நீங்க எடுத்துட்டீங்களா? என்ன அங்க கொஞ்சம் டிராப் பண்றீங்களா ப்ளீஸ்? ஹலோ ஹலோ, ஏம்மா நீ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுமா? வண்டியை நிறுத்து, ஆள் இறங்கணும். போலாம். யார் மணி? பாட்டி, இந்த வில்லியம்ஸ்ன்றவரு இங்க தானே தங்கி இருக்காரு? இல்ல, வில்லியம்ஸ்னு இங்க யாரும் இல்லம்மா. ஜானன் ஒருத்தர் தான் தங்கி இருக்காரு. அதோ அந்த பில்டிங்ல தங்கி அவரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா? மருந்து விக்கிறவர்னு சொல்றாங்க. அது ஏதோ போதை மருந்தாமா. அவனை தேடி போலீஸ் எல்லாம் வராங்க. இங்க பாருமா, அவன் நல்லவன்லாம் இல்லம்மா. நீ அவனோட வலையில போய் விழுந்துராதம்மா. அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிற வழியை பாருமா. சரி பாட்டி. ஹலோ. ஹலோ, என்னாச்சுடா? விக்ரமண்ணா, அவ ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டா. மிஸ் ஆயிட்டாளா? உனக்கெல்லாம் எதுக்குடா சோறு போட்டு வளர்க்குறேன்? ஒன்னுத்துக்கு லாக்கில. அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி உங்களை ரவுடி மாதிரி வந்து காப்பாத்திட்டானா. எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. பொண்ணா? என்ன பண்றது? போய் சாவுடா சல்லி பயல. சாரிண்ணா. வைடா. மிஸ் ஆயிட்டாளே. இறங்கு. இதான் என்னோட பேலஸ். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் என்னோட வீடு. வா, கம் ஆன். இங்க சேஃப் தான். டோன்ட் வரி. டோன்ட் வரி. இங்க நான் ரொம்ப வருஷமா இருக்கேன். இங்க சேஃப் தான். வா. கம் ஆன், ஏறு. வா. வா, உள்ள வா. நீங்க இங்க தனியாவா இருக்கீங்க? எஸ். பயமா இல்ல? எதுக்கு பயப்படணும்? நோ ஃபியர், நோ டென்ஷன். இது நான் மட்டும் வாழ்ற தனி உலகம். நீங்க எப்படி தனியா எல்லாரையும் அடிச்சு போட்டீங்க? அதுக்கு ஒரு தைரியம் வேணுமா?
தனியா வாழ்ற இந்த வாழ்க்கை எனக்கு நிறைய அனுபவத்தை சொல்லி கொடுத்துருக்கு. நெத்தியில அடிபட்டிருக்கே, பி கம்ஃபர்டபிள். நான் இதோ வந்துடுறேன். நீ கேட்டல என் தைரியத்தை பத்தி. என் அப்பா வட்டிக்கு காசு வாங்கியிருந்தாரு. எங்க கெட்ட நேரம் அதை திரும்ப கொடுக்க முடியல. அப்புறம் வட்டிக்கு கொடுத்தவங்க சண்டைக்கு வந்தாங்க. அப்பாவையும் அம்மாவையும் அந்த வட்டிக்கு கொடுத்தவரு ரொம்ப தொல்லை பண்ணாரு. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது அந்த ஆளு என் அப்பாவையும் அம்மாவையும் என் கண்ணு முன்னாடியே கொன்னுட்டாரு. அப்ப நான் வெறும் 7 வயசு பொண்ணு. அப்பத்திலிருந்து இந்த உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்களை நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். இந்த உலகத்துல எனக்கு சொந்தம்னு சொல்ல யாருமே இல்லை. அனாதை ஆசிரமத்துல தான் நான் வளர்ந்தேன். வெளியில வந்து தனியா வாழ ஆரம்பிச்சப்போ ஒரு சேஃப்டிக்காக நான் கராத்தே கத்துக்கிட்டேன். என் அப்பாவையும் அம்மாவையும் கொன்னு அந்த கொலைகாரன் மட்டும் உயிரோட இருந்தானா என்னைக்காவது என் கண்ணு முன்னாடி வருவான். அதுக்காக மட்டும்தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம் என்னமோ என்னோட பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. இல்ல, நம்மளை காயப்படுத்துற எந்த விஷயமும் நமக்கு சின்னது இல்லை. நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்றோன்றதுல தான் இருக்கு. நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ என் கூடயே தங்கிக்கோ. நம்ம 2 பேருமே ஒன்னா இருக்கலாம். நான் முதல்ல உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களோட கான்டாக்டை விட்டுறாத. அப்பா அம்மா இல்லாதவங்களோட கவலை, அந்த வலி உனக்கு இப்போ புரியாது. அப்புறம் நீ நினைச்ச மாதிரியே அவனை என்ன பண்ணணுமோ பண்ணலாம். நீ வந்து ரெஸ்ட் எடுமா, வா. வா. அம்மா, நான் மந்த வழியில இருக்கேன். என்னை பத்தி நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு சிந்துன்னு ஒரு புது அக்கா இங்க கிடைச்சிருக்காங்க. நான் அவங்க கூட தான் தங்கியிருக்கேன். அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. இது அந்த அக்காவோட நம்பர். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் இங்க சேஃபா இருக்கேன்.